தமிழினம் தமிழன் தனக்கு உவமையில்லா ஒரு தனி இனம். தமிழர் நாகரிகம் தன்னிகரில்லா நனி நாகரிகம். தமிழர் உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுவுநிலைமை, அருள் ஆகிய பண்புகளால் சிறந்திருந்தனர். உழவையும் தொழிலையும் மதித்திருந்தனர். வினையை ஆடவர் உயிராகக் கருதினர். சான்றோனாலே கல்வியின் முடிவெனப் போற்றிருந்தனர். விருந்தெதிர் கொண்டு வாழ்ந்தனர். புகழெனில் உயிரும் கொடுக்க முனைந்தனர். பழியெனில் உலகைப் பெறவும் மறுத்தனர். ஈந்து உவந்து இன்பம் கண்டனர். இத்தகைய நாகரிகமும் பண்பாடும் மிக்கவராகத் தமிழர் வாழ்ந்தனர். வாணிகம். பழந்தமிழ் நாட்டில் வாணிகம் வளர்ந்திருந்தது. தமிழர்கள் அறத்தின் வழியே வாணிகம் செய்தார்கள். பொருள் தேடுவது ஒன்றனையே குறிக்கோளாகக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது வாணிகம் செய்தார்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொருளீட்டினார்கள். நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு முதலிய தானிய வகைகளையும், உளுந்து, கடலை, அவரை, துவரை, தட்டை, பச்சை, கொள்ளு, எள்ளு முதலிய பயறு வகைகளையும் தமிழர்கள் விற்றார்கள். கடல் வாணிகம். கடல் வாணிகத்தில் தமிழர் சிறந்திருந்தனர். பொன்னும் மணியும் முத்தும் துகிலும் கொண்டு கடல் கடந்து வாணிகம் செய்தனர். பண்டை தமிழகத்தில் துறைமுக பட்டினங்கள் பலவிருந்தன. பூம்புகார் முதலான பெருநகரங்கள் வணிகர் வாழும் இடங்களாய் இருந்தனர். கிறித்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம், உரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு யானை தந்தமும் மயில் தொகையும் வாசனை பொருள்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. தமிழர்களுக்கு சாவக நாட்டுடனும் கடல் வாணிக தொடர்பு இருந்தன. மொழி தொன்மை. வரலாற்றாசிரியர் பலரும் கிறித்தவ ஊழி தொடக்கத்திற்கு முன்பே மதுரையில் தமிழகம் சங்கம் இருந்திருக்க வேண்டும் என்று நவில்கின்றனர். தமிழ்ச் சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது. இந்தியாவில் இத்தகைய மரபு செய்தி வேறெங்குமில்லை என்ற தனிநாயகம் அடிகளின் கூற்று அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. தமிழ் கூடல் என்று புராணம், தமிழ் வேலி என்று பரிபாடலும் மதுரை தமிழ்ச் சங்கத்தையே குறிக்கின்றன. கூடலில் ஆய்ந்த ஓதின் தமிழேன் என்று மணிவாசகமும் பழந்தமிழ்ச் சங்கமிருந்து தமிழ் ஆய்ந்தனையும் குறிப்பிடுகிறது. கடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழன் என்று மணிவாசகமும் பழந்தமிழ் சங்கத்தனையும் சங்கமிருந்து தமிழ் ஆய்ந்தனையும் குறிப்பிடுகிறது. உலக நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறந்த பங்களிப்பினை தமிழ் மொழி அளித்திருக்கிறது. உலகில் உள்ள உயரிய மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ் மொழி விளங்குகிறது. ஏற்றுமதியும் இறக்குமதியும். பண்டைய காலத்து வாணிகப் பொருள்கள் துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதியாயின. பட்டினப்பாளையம், மதுரை, காஞ்சியம் அவற்றை அளவுற கூறும் காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருள்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்தனை பின்வரும் பட்டினப்பாலை வரிகள் விளக்கும். நீரின் வந்த நிமிர் புரவியும், காலின் வந்த கருங்கரி மூடையும், வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த ஆரமும் அகிலும், மயங்கிய நனந்தலை மருகு இசைக்கலை. உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிரிந்து விட்டதென்பர். மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இசையே கருவியாயிற்று. பண்டை காலத் தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. பண்கள், இசைக்கருவிகள். இசைக்கலைஞர்கள், இசைப்பாடல்கள் என இசை பற்றிய ஏராளமான குறிப்புகள் இலக்கியங்களில் உள்ளன. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும்
சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறது. மேலும் பாணன், பாடினி, கூத்தன், விரலி என்று இயலிசை நாடக கலைஞர்கள் இருந்தமையையும் அறிய முடிகிறது. தமிழ் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இசையே முதன்மை பெறுகிறது. தாலாட்டு என்பது குழந்தையை தொட்டிலிட்டு பாடுவது. ஒப்பாரி என்பது இவருக்கு ஒப்பார் உருவமில்லர் என்று இறந்தவரை பாடுவது. இன்றைய கருநாடக இசைக்கு தாய் தம் தமிழிசையே. கண்ணொட்டும் தமிழொப்பாய் என்னும் தேவாரம் பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாதென்று என்று நவிலும் தமிழர் ஐவகை களத்திற்கும் ஐந்திணைக்கும் ஏற்ற பண்ணிசை வகுத்தனர். தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி என பல்வேறு இசைக்கருவிகளை பயன்படுத்தி இன்புற்றார். குழினிது, ஞாழினிது என்று இசைப்பொலியையும் கருவிகளையும் வள்ளுவம் குறிக்கின்றது. குழலினிது, யாழினிது என்று இசைப்பொலியும் கருவிகளை வள்ளுவம் குறிக்கின்றது. இதன் மூலம் தமிழிசை தொன்மையும் சிறப்பும் பெற்றிருந்தனை அறியலாம். உழவுத் தொழில் தமிழகத்தில் உழுபவரே உயர்ந்தோராக மதிக்கப்பட்டனர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பது திருக்குறள். தமிழர் உழுது பயிர் செய்து உலகை காக்கும் இத்தொழிலை பெரிதும் போற்றினர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று அன்றைய புகழ் மொழி இன்றும் தமிழரால் போற்றப்படுகிறது. உழவுக்கு சிறப்பு பெற்ற மருத நிலம் வயல் சார்ந்த இடமாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது. மருத நிலத்தின் பெருமை கருதியே வேந்தனை முதன்மைப்படுத்தினர் தமிழர். பழந்தமிழர் வாழ்வு அறத்தின் அடிப்படையில் தொடங்கியது. பழந்தமிழர் வாழ்வு அறத்தின் வழியே பொருளை கண்டது. அவ்வறத்தின் வழியே இன்பத்தினை எட்டியது. அக்காலத்தே அறம், பொருள், இன்பம் வாழ்வை தமிழர் பெற்றிருந்தனர். அறத்தினை கை கொண்டதனால் வீடு என ஒன்று வேண்டதாயிற்று. பழந்தமிழர் அன்பு வழியினர். அறத்துக்கே அன்பு சார்பு என்பதனை நன்கு உணர்ந்திருந்தனர். அன்பை போற்றியது போலவே வீரத்தையும் ஏற்றி போற்றினர். களிறு எறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனை என்னும் புறப்பாடல் வீரத்தினை முதற்கடமையாக்குகிறது. வீரமற்ற ஆடவரை அக்கால பெண்டிர் மணந்து கொள்ள விழையார். ஒக்கூர் மாசாத்தியார் என்ற பெண் பார்ப்புலவர் பெண்களின் பெரு வீரத்தினை பிழையினார். ஒக்கூர் பாடுகிறார். முதல் நாள் போரில் தந்தையை பறி கொடுத்தாள். 2ஆம் நாள் போரில் கணவனை இழந்தாள். 3ஆம் நாள் போர் தொடர்கிறது. மறக்குடியில் பிறந்த மாண்புடையவள் அப்பெண். நெஞ்சம் துடித்த அவள் பால் மனம் மாறா செருமகன் தன்னை செருக்காலம் நோக்கி பகைத்திறம் மாய்க்க விடுத்தாள். என்னே அவள் துணிவு! பண்டை தமிழரின் தொன்மையை, தொழிலின் பெருமையை, தொழில் வளத்தை, உழவின் சிறப்பை, நாகரிக வாழ்வை, அன்பின் திறனை, வீரத்தின் மாண்பை அறிவோம். தொன்மை தமிழகத்தின் பெருமையை உணர்வோம். மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ் மொழி விளங்குகிறது.